புது கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். நாம் தமிழர் பெஸ்ட்டு. அவர் இத்தனை வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக அவருக்கு கொடுத்து பார்க்கலாம்ல. நிறைய டிராஃபிக் இருக்குது, ரோடு சரி கிடையாது. ரெண்டு திராவிடத்துக்கும் மாற்றி மாற்றி பார்த்துட்டோம் என்ன நடக்குது எல்லாம் சொல்லிட்டு. ஓகே, புது ஒரு மாற்று கட்சி கண்டிப்பாக தேவைப்படுது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லீடிங்காக இருக்கிறது வந்து ஒன்று சீமானு, இன்னும் விஜய். விஜய் வந்து ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை படி தான் அவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ வருஷம். அதாவது ஒரு குருவாக என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக செய்வார். ஸோ அந்த டேலண்ட்டு அவருக்கு. பட் ஒரு ஆட்சி ஆளுமை இருக்குமான்றது வந்து அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் சீமான்றது ஒரு இயக்குனர், ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்கத்தை தெரிஞ்சவர். ரெண்டாவது அவர் கொள்கையும் ஒரு தமிழ் தேசிய கொள்கை. இப்போ நம்மளுக்கு தேவை அதுதான். ஏன்னா நம்ம தமிழ்நாடு தேவையான ஒரு விஷயம் வந்து தமிழோட விஷயம் வந்து கொஞ்சம் வெளியே வரணும். அப்படின்னும் போது சீமானுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி அதிகம். யார் நான் இப்போ இருக்கிற கவுன்சில்கிட்ட போய் பேசுகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் நின்னேன். அதுவே எங்களால் முழுசாக பேச முடியல. மகளிருக்கான இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு முழு தகுதி இருந்தும் எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் அது கிடைக்கல. ஓகேங்களா, அதுக்காக 4 வாட்டி ஏறி நின்னேன் இந்த சௌதாப்பேட்டை கவுன்சிலர். ஸோ அதனால் எனக்கு நிறைய ஆவரேஜ் இருக்குது டிஎம்கே சைட்லேருந்து. எதுவுமே செய்யலை. அங்கங்கே பள்ளம் நோண்டி வச்சுக்கிறாங்க. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டம். பொதுமக்கள் தான் பார்க்கணும். பள்ளம் நோண்டி வைக்கிறீங்க, அது வந்து சரி பண்ணி ஆகணும். அது சரி பண்ணல. திமுக என்ன செஞ்சாங்க? 3 மாதம் 4 மாதம் அது மழை பெஞ்சா என்ன ஆகும்? பொதுமக்கள் யார் கஷ்டப்படுங்க? ஒரு பள்ளம் எல்லாம் தெருவு பாருங்க. ஒரு தெருவுக்கு நியாயமா பேசணும். யாரு அரசாங்கம் சரியில்லை. நான் ஒரு ஆள் போட்ட முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் எல்லாம் வரணும். வந்தால் தான் செயல்படும். விஜய் வந்தாலும் நல்லது தான். எல்லாம் வராங்க, எல்லாம் தப்பு தான் பண்ணுறாங்க. யாரும் தப்பு பண்ணதில்லை. எல்லாரும் செய்யணும். ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது யாருக்குமே. ஃப்ரீன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. எல்லா மாதிரி ஏற்றிக்கிட்டு கரண்ட் பில் ஏற்றிக்கிட்டு எல்லாமே அவங்க தலைமையில் போட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது தான். எந்த பிரச்சனையும் சொல்ல முடியும்? குழா சரி, தண்ணி வராது, இபி சரியாக இருக்காது, எல்லா பிரச்சனையும் இருக்காது. எதுக்குமே ஒன்றும் பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்களும் போயிட்டு இருப்போம், நம்மளும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதை போய் பிரச்சனை பண்ணாக்கா நான் தான் போய் சுற்றிட்டு கிடக்கணும். எந்த கட்சியாலும் நாங்கள் சோர்த்து இல்லை. எல்லாம் எங்களுக்கு விலைவாசி ஏறி போயிடுது. அதை பற்றி யாரும் பேசலை. என்ன பேசுனா அதை பற்றி பிரயோஜனம் கிடையாது. மெயினாக எங்கள் தொழிலில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. எந்த பிரச்சனை சரியாக இருக்குது? எல்லாம் தான் பிரச்சனையாக இருக்குது. எங்கள் பிரச்சனை வந்து தனியாக ரோடு க்ளீன் பண்ண மாட்டாங்க, சுத்தம் பண்ணல. அங்கே தண்ணி நிற்குது, செய்கிற வேலை அப்படியே நிற்குது. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா நம்ம எந்த பண்ணுறதா பண்ணி செய்யலாம். அவன் கொள்ளடிச்சிட்டு தான் போகிறான் தவிர யாரும் ஒன்றும் அவன் பாக்கெட்டில் சம்பாரித்து அவன் பாக்கெட்டில் போட்டுவான். இது ஒரு பிஸ்னஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் தான் இது. பட் யாரும் நியூவாக வந்தால் நல்லாயிருக்கும். சீமானுடைய கொள்கை நல்ல கொள்கை தான். பட் அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகும். ஏன்னா அதை மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா? விஜய் இப்போ தான் வரப்போகிறா அப்படி. பட் அவருடைய என்ன கொள்கைன்றது அது என்னன்னு தெரியலையே. அவருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை தான். தொகுதி பிரச்சனை வந்து யாரும் அது செய்கிறது கிடையாது. எந்த பிரச்சனையும் யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது. தொகுதி பிரச்சனை பற்றி யாருமே எதுவும் சொல்கிறது கிடையாது, செய்கிறதும் கிடையாது. பட் அது தீர்வு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வேலைவாய்ப்பு தான். வேலைவாய்ப்பு இருந்தால் எல்லாமே சரியாகும்.